கழுகு. இந்த கழுகு நம் மனிதர்களை விட 4 மடங்கு தூரம் அதிகமா பார்க்கணும். நமக்கு இப்ப இங்க இருந்து பார்த்தா எங்க அவ்வளவு தூரம் பார்ப்போமா? 2 மைல் தூரத்துக்கு அப்ப 2 மைல் தூரம்னா 3-4 கிலோமீட்டர். இங்க இருந்து எவ்வளவு தூரம்? திருவேங்கடத்துல இருக்கிறத கூட என்ன செஞ்சிருமா கழுகு பார்த்துருமா. அப்படிப்பட்ட தன்மை உடையது இந்த கழுகு. அதே மாதிரி நல்ல நகங்கள் எல்லாமே கூடிய ரொம்ப கூர்மையா அதோட நகங்கள் எல்லாம். அதே மாதிரி பறக்கிறதும் நிறைய ஒரு கழுகு பறக்கிறத பாத்துருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? கழுகு என்ன செய்யும்? எதுக்கு பறக்கும்? கோழி குஞ்சு பிடிக்க. கழுகு வந்துட்டாலே கோழி குஞ்செல்லாம் என்ன செய்வாங்க? பாதுகாப்புவாங்க. கழுகு எப்படா கோழி குஞ்சு இருக்கும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும்? பறந்து பறந்து வரும். அது மாதிரி இங்க நம்ம பாக்குற இந்த கழுகு ஏதாவது கிடைக்குமான்னு பறக்குது வானத்துல. என்னது கிடைக்குமான்னு? ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல பறந்து பறந்து வருது. இப்படி பறந்துட்டு இருக்கும் போது ஒரு குளத்துல ஒரு அழகான பெரிய மீன் இருக்கு. என்னது இருக்கு? அழகான ஒரு பெரிய மீனை அந்த கழுகு பாக்குது. இந்த மீனை பார்த்து எப்படி என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மீன் சும்மா கிடக்க மாட்டாம குளத்துக்குள்ள கிடக்கலாம்ல. குளத்துக்குள்ள கிடந்தா அந்த கழுகு தூக்கிட்டு போயிருக்க முடியாதுல்ல. இது வெளியில வரவும் உள்ள போகும். வெளியில வந்து எட்டி எட்டி பார்க்குமா, அப்புறம் தண்ணிக்குள்ள போயிடும். வெளியில வந்து எட்டி எட்டி பார்க்குமா, தண்ணிக்குள்ள போயிடும். அந்த கழுகு இந்த மீன் எப்படியாவது என்ன செய்யணும், இந்த மீனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு இது பறந்து 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 வந்துகிட்டே இருக்கு. இதுல வெளியில வருதா, கடைசியில என்ன செஞ்சுட்டு பிடிச்சிருச்சு கழுகு. எதனால பிடிக்கும் தெரியுமா? கழுகு எதனால பிடிக்கும் தெரியுமா? இந்த கால் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரெக்க கீழே கால் தெரியுதா? கால்ல என்ன செஞ்சுட்டு மீனை பிடிச்சிட்டு உடனே என்ன செஞ்சிடும் இந்த கழுகு? கோழி கொஞ்சம் பிடிச்சிட்டு கீழே நிற்கும். அது கீழே வர்றதும் தெரியாது, பிடிக்கிறதும் தெரியாது. பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடும்? உடனே பறந்துடும். அது மாதிரி இந்த மீனையும் தூக்கிட்டு என்ன செஞ்சுட்டு பறந்துட்டு என்ன நினைச்சிச்சு தெரியுமா அந்த கழுகு? இத வந்து பறந்துகிட்டே எப்படி சாப்பிட முடியும் அந்த மீனை? அப்ப என்ன செய்யணும்? எதையாவது ஒரு இடத்துல வச்சு அப்படிதான் சாப்பிட முடியும்னு நினைச்சு என்ன செஞ்சிச்சு, போய் ஒரு மலையை பார்த்துச்சு. மலை மேல என்ன செஞ்சிருக்கும், அந்த மீனை மலையில போட்டுட்டு நல்லா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சு மலை மேல போடணும்னு நினைக்குது. போடவே முடியும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த நகங்கள்லாம் கூர்மையா இருக்கும் தெரியுமா அந்த கழுகுக்கு. இந்த மீன் அந்த முள்ளுக்குள்ள அந்த நகத்துக்குள்ள மாட்டி மீன் சத அப்படி சத மாதிரி இருக்கும்ல. இந்த கழுகு நகம் நல்லா புடிச்சு தூக்கிட்டு போனதுல என்ன செஞ்சிருச்சு, மாட்டிக்கணும். இந்த கழுகு இந்த மீனை கீழே போடணும் நினைக்கிறது, போடவே முடியல. கடைசியில என்ன ஆயிட்டு, போட முடியல, சாப்பிடவும் முடியல. போட்டாதான் திங்க முடியும். கடைசியில இந்த கழுகு இந்த மீனை தூக்கிக்கிட்டே பறந்துகிட்டே அழகு. என்னையாவது போட முடியுமான்னு போட ட்ரை பண்ணிருக்கு, போடவே முடியல. கொஞ்ச நேரம் ஆக இந்த கழுகுக்கு என்ன ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, சோர்ந்து போயிருங்களா. எவ்வளவு நேரம் அந்த மீனை தூக்கிட்டு அலைய முடியும்? மீனை போடவும் முடியல. ஏன்னா மீனை திங்கிறது ரெண்டாவது பக்கம், இது கீழே போட்டாதான் அது என்ன செய்ய முடியும், ஃப்ரீயா. அப்படித்தானே? அது ஃப்ரீயா அப்பதான் பறக்க முடியும். இதால நல்லா ஃப்ரீயா பறக்கவும் முடியல, மீனை கீழே போட்டு சாப்பிடவும் முடியல. கடைசியில் என்ன பண்ணுச்சு, அப்படியே சோர்ந்து இந்த மீன் கடந்து இருந்துச்சுல ஏற்கனவே, அந்த ஏரியில வந்து அப்படியே விழுந்து தண்ணியில மூழ்கி இந்த கழுகு என்ன செஞ்சு போச்சு, செத்தே போச்சு. கடைசியில முதல்ல எப்படி இருந்த கழுகு, முதல்ல எப்படி இருந்துச்சு கழுகு, இப்படி இருந்த கழுகு கடைசியில எப்படி ஆகி போச்சு. கதையோட நீதி என்ன தெரியுமா? கதையோட நீதி சொல்லட்டுமா? நாம செல்போன் ஆரம்பத்துல யாரெல்லாம் செல்போன் பார்ப்போம்? உண்மையா சொல்லணும், செல்போன் பார்த்தாதான் தூங்குவேன். அப்படிதானே? வேற எல்லாரும் செல்போன் பார்க்காம சேர்ந்துதான் பார்ப்பாங்களா? நல்ல செல்போன் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு பெரிய பாவம். என்னது? இந்த செல்போன் ஆரம்பத்துல நீங்க கொஞ்ச நேரம் பாப்பீங்க, 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க அப்பா அம்மா உங்களோட கரைச்சல் தாங்காம.
அப்புறம் 1 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் எங்க போனாலும் இப்ப அப்படித்தானே ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் நிறைய பிள்ளைகளை பாக்குறோம். வெளியில போனா செல்போன் கேட்டு பிள்ளைங்க அடம் பிடிக்குது. செல்போன் கொடுத்தாதான் சாப்பிடுது. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாவத்துக்குள்ள இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம்? இந்த செல்போனும் நம்மள பாவத்துக்குள்ள என்ன செய்யுது? கொண்டு போகுது. கடைசியில இந்த செல்போன்னால நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேன்சர் வியாதி அதனாலதான் அதிகமா வருது. கண்ணு பாதிக்கப்படுது, நம்மளுடைய உடம்பு எல்லாமே பாதிக்கப்படுது. நாங்கெல்லாம் வளரும்போது உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது செல்போன்னா என்னன்னே தெரியாது. அப்படிதானே? எங்களுக்கு செல்போன்னா என்னன்னே தெரியாது. அப்படியே நாங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த சின்ன நம்பர் போன் இருக்குல்ல, பட்டன் போன், அதுதான் வச்சுக்கலாம் நாங்க யூஸ் பண்ணோம். நாங்களே யூஸ் பண்ணதே இல்லை. அதுவுமே யார்ட்டையாவது ஒரு வீட்டை டெலிஃபோன் இருக்கும், தூரத்துல ஒவ்வொரு வீடுகள்ல இருக்கும், அங்க போய் தான் பேசணும். ஆனா இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் செல்போனுக்கு அடிமையாகி இந்த செல்போன் கடைசியில உங்களையே அழிச்சு. இந்த மீன், இந்த கழுகு ஆசைப்பட்டுச்சுல, எதுக்கு ஆசைப்பட்டுச்சு? மீனுக்கு ஆசைப்பட்டு தூக்கிட்டு போய் கடைசியில் என்ன செய்ய முடியல? அந்த மீனை திங்கவும் முடியல, அதை விடவும் முடியல, கடைசியில கழுவே செத்து போச்சு. அது மாதிரி இந்த செல்போனை உங்களால கடைசியில என்ன செய்ய முடியாது. நீங்க செல்போனை விடணும்னு நினைப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் நீங்க செல்போனை விடணும்னு நினைச்சாலும் செல்போன் என்ன செய்யாது உங்களை. செல்போன் என்ன செய்யாது. நீங்க விடணும்னு நினைச்சாலும் அது என்ன செய்யாது உங்களை. விடாது, இழுக்கும். அது இருக்கிற இடத்துக்கு உங்களை என்ன செய்யும்? இழுக்கும். அதனால அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமா.